அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீனிக்ஸ் பறவை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை டு ஸ்ரீஹரிகோட்டா போகிற வழியில் சூலூர்பேட்டிலேருந்து 22 கிலோமீட்டர் ரெடி அப்படின்ற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அதை பற்றின சில வீடியோ தான் இதில் போட்டிருக்கேன். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன். சென்னையிலேருந்து பொன்னேரிக்கு வந்து 1:10 இங்கே வண்டி வருது. அந்த சூலூர்பேட்டை வண்டியில் தான் நாங்கள் போகிறோம் குடும்பத்தோடு. அதுக்காக தான் காத்துன்னு இருக்கோம். வண்டி வந்துடுச்சு. வண்டியில் இப்போ ஏற போகிறோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ட்ரெயினில் ஏறுறது, அதில் ட்ராவல் பண்ணுறது காமிக்க முடியல. அப்படி பார்த்துக்கின்னு உட்காந்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோயில் கோபுரம் தெரியுது. அதை மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஷேர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஷேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி போயின்னு இருக்கோம். போய் ஸ்ரீஹரிகோட்டா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கட் ஆகும். அடகாந்திப்பன்ற ஒரு ஊரில் அங்கேருந்து போகிறதா கழிவு உப்பு கழிவில் இறங்கி போயின்னு இருக்கும். ஒரு ரோடு இருக்குது. இது ஃபாரஸ்ட்டு கண்ட்ரோலுன்றதுனால ரோடு சரியாக போடாமல் விட்டுருக்காங்க. குண்டும் குழியுமாக இருக்கும். தண்ணி இல்லைடான்னா இறங்கிடுவாங்க. அங்கே தண்ணி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ரோட்லேயே போவாங்க. இப்போ நம்ம இந்த கொரடி, ஆந்திர பிரதேசில் கொரடின்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வீடுங்க இருக்க ஊருடைய பரப்பளவு வந்து ஒரு 2.5 இல்லை 3 ஏக்கரா இருக்கும். இந்த 3 ஏக்கராவில் ஒரு 22 வீடுங்க இருக்குது. 22 வீடுன்னு சொன்னது வீட்டு மனைகள் வச்சுருக்கோங்க. அந்த 22 வீட்டு மனையில் ஒரு 13 வீடு தான் சிமெண்ட் வீடாக கட்டியிருக்காங்க. மற்றவங்களாம் நிலமாகவே இருக்குது. வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அங்கேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூலூர்பேட்டைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க சென்னைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள். இதுதான் முதல் கட்டின சிமெண்ட் வீடு. ஒரு முன்சிப் வீடு. எப்படி பார்த்தாலும் ஒரு 60 வருஷத்து வீடு. இது பழமையான வீடு, காலியாக தான் இருக்குது. யாராவது விருந்தாளிங்க வந்தாலும் அந்த காலத்தில் இங்கே தான் தங்குவாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கட்ட ஆரம்பித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கறதுக்கு, திருவிழா காலத்தில் வந்து தங்கறதுக்காக. இது பாண்டுரங்கன் கோயில். இந்த பாண்டுரங்கன் கோயில் வந்து புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து இந்த விசேஷத்தில் கலந்துக்கிறதுக்காக வீடுங்க கட்டி வச்சுருக்காங்க. தங்கறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் ஒரு நாள் 2 நாள் ரிலாக்ஸாக தங்கிட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாமல் சம்மர் டேஸ்லேயே வருவாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 100 வருஷத்து பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து இந்த காம்பவுண்டு மேலே இருக்க கோபுரம்லாம் வந்து 1962 புதுப்பிச்சிருக்காங்க. இங்கே என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வர ஏகாதேசி விசேஷம். இதுக்கு வந்து நிறைய பேர் இந்த ஊர்லேருந்து போயிருக்காங்க. பார்த்திங்களா, சென்னை ஃபுல்லாக இருக்கவங்கலாம் இங்கே வந்து தங்கி சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக போவாங்க. அதே போல் இங்கே ரேணுகா பரமேஸ்வரின்ற கோவிலும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் நம்ம திருவிழான்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த விழா வந்து வெகு விமர்சனையாக இருக்கும். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனவங்களுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி இந்த திருவிழா தங்களுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் அறிமுகப்படுத்திப்பாங்க. உறவுகளை மேம்படுத்தி கொள்வார்கள். இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா 2 பஸ்ஸோ 3 பஸ்ஸோ வரும். அது டைமுக்கு வரும். மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேனு, ஆட்டோ இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சி வந்துடுவாங்க. மொத்தம் சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்ரு. ஸ்ரீஹரிகோட்டா பைபாஸுக்கு போகிற வழியில் அடகாந்திப்பன்ற ஊர் வரைக்கும் 13 கிலோமீட்ரு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர், மொத்தம் 22 கிலோமீட்டர் சொன்னாங்க. எந்த வண்டியில் வந்தாலும் சரி 500 ரூபா கேட்பாங்க இதில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதில் நம்ம கொடுத்து தான் வரணும். வந்துட்டு இந்த மாதிரி தான் உறவினர்கள்லாம் வருவாங்க. வந்து அவங்களுடைய சொந்த பந்தங்களை பார்ப்பாங்க. விழா, திருவிழா இந்த மாதிரி விஷயத்துக்கு, சுபகாரியங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துப்பாங்க. இதை வந்துன்னு இருக்காங்க பாருங்கள். இவங்க ரேணுகா பரமேஸ்வரி கோயிலில் வந்து ஆடு வெட்டி சாமி கும்பிட்றதுக்காக வந்துன்னு இருக்காங்க. அவங்களுடைய உறவுகள்லாம் ஆல்ரெடி வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள்லாம் தரிசாக தான் இருக்கும். 3 போகத்தில் 1 போகம் மட்டும்தான் இங்கே பயிர் செய்வாங்க. பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா மழை தண்ணியை நம்பியும், மழை பெஞ்சு அந்த குளத்தில் இருக்க பாருங்கள், அந்த தண்ணியை நம்பி மட்டும்தான் இங்கே விவசாயமே இருக்குது. ஒரே ஒரு போகம் 3 மாதம். அந்த புரட்டாசி மாதத்துலேருந்து வருது பாருங்கள். அந்த மாதத்தில் பயிர் செய்வாங்க. இந்த குளங்கள்லாம் எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், தண்ணி நிற்கிறதுக்கு. இந்த தண்ணி எதுக்குன்னா ஆடு மாடுகள்லாம் வந்து குடிக்கிறதுக்காகவும் அதுங்க குளிக்கிறதுக்காகவும் தான் இதை வச்சுருக்காங்க. மற்றபடி இதை யாரும் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. இவங்களுக்கு வந்து குழா தண்ணிலாம் வருது இந்த இடத்துல. இங்கே இவங்க பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க. ஆனால் இந்த ஆடு மாடு குட்டி போட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த ஊரில் இருக்க உறவினர்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதாக உண்டு. இங்கேருந்து வெளியே போய் தங்கியிருக்கவங்க தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு வைக்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுங்கெல்லாம் வந்து தரிசு நிலம் தானே, அங்கே இருக்க புல் பூண்டுலாம் மேய்ஞ்சிக்கும். குட்டி போட்டாலும் அதுங்க அப்படியே தான் இருக்கும், அப்படியே வாழ்ந்துக்கின்னு இருக்கும்.
மாடுங்க குட்டி போட்டாலும் அப்படியே தான். மாடுங்களே வந்து அந்த குட்டிகளை பராமரிச்சுக்கும். ரெண்டாவது அந்த பாலை அந்த கன்று குட்டிகளே குடிச்சிக்கும். குடித்து நல்ல ஆரோக்கியமாக வளரும். வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்தில் ஒரு வாட்டி வந்து அவங்க பார்த்துன்னு போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டில் எல்லா வீடும் பூட்டி தான் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த இடத்துல இருப்பாங்க. விசேஷம் இந்த மாதிரி எதனா ஒன்றுனா தான் வந்து இங்கே பார்ப்பாங்க. இப்போ கூட புதுசாக ஒருத்தர் கட்டின்னு இருக்காரு பாருங்க வீடு. தங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து இங்கே கட்டுறது. இப்போது ரேணுகா பரமேஸ்வரி கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த கோயில் தான். இதுவும் வந்து ஒரு 100 வருஷம் பழமையான கோயில். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணி புதுப்பிச்சாங்க. அந்த கோயிலில் தான் வந்து இப்போ ஒரு வேண்டுதல் நிறைவேற்றத்துக்காக ஒரு குடும்பம் வந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த ஒரு போகம் பயிர் செய்வான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பயிர் செய்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடெல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோலில் வளர்ப்பாங்க. ஏன்னா பயிரெல்லாம் சேதம் பண்ணிவிட்டேன். அந்த 3 மாதத்தில் மாட்டுடைய சாணத்தை பயிர் செய்கிற எருவுக்காக சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து தங்கறதுக்கு ஏற்ற வசதி மட்டும்தான் இதில் இருக்கும். பாத்திரம் பண்டெல்லாம் ஏதோ 1 2 தான் இருக்குமே தவிர மொத்த மெட்டீரியல்லாம் இருக்காது. விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய கெஸ்ட். இந்த செவிலி குட்டி இருக்குது பாருங்கள், இவர் பிறந்து வந்து பார்க்கலையா, இப்போ தான் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க தாயுடைய பராமரிப்புலேயே அவர் வளர்ந்துருக்காரு. அதே போல் இவங்க இல்லை அப்படின்னா வீட்டுக்காரங்க ஆடோ மாடோ எல்லாமே வெளியே தான் தெரியுமா. இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வருமா. அதுங்க வந்ததுங்கன்னா தொழுவத்தில் கட்டி போட்டு அவங்கள பராமரிப்பு செய்வாங்க. அதே போல் இங்கே கேஸ் அடுப்பு இருந்தாலும் இந்த விறகு அடுப்பு தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஆரோக்கியமான வாழ்வுக்கு காரணம் முக்கியமான அது ஒன்று தான். களுக்கு வந்து இங்கே அனுமதி உண்டு. இந்த சித்திரை மாதத்தில் வர ஜாத்திரை திருவிழாவுக்கு விருந்தினர்கள் அனைவரும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இங்கே மட்டும் தான் கிடைக்கும், தமிழ்நாட்டில் கிடைக்க போகிறதில்ல. அதனால் அதை சிறுவர் முதல் பெரியவர் வரையும் சாப்பிடுவாங்க. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு இந்த பனை தொழில் தான் ரொம்ப முக்கியம், வருமானத்தை கொடுக்கக்கூடியது. பனைமரம் அந்த கல் போடுறாங்க பாருங்கள், அதுடைய வாடகை, மரம் ஏறுறவங்க, இதெல்லாம் தான் வருமானம் இவங்களுக்கு. கோவில் உள்ள நிறைய கூட்டம் இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால வெளிப்புறத்தில் மட்டும் எடுக்கிறோம். எடுத்து முடிஞ்சு திருவிழா முடிஞ்சுது. சென்னைக்கு போகிற வண்டி சூலூர்பேட்டையில் 5:10. அதுக்காக எல்லாமே வந்து இங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸு வரலன்னொன்னே அங்கே ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த ஆட்டோவில் போகிறோம்.
அதே ஆட்டோ வர வச்சு அதே உப்பு கழுவியில் போயின்னு இருக்கோம். மேலே ரோட்டு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா பள்ளமேடு இருக்கிறதுனால வண்டி குலுங்கிறது சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் தண்ணி இல்லாமல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் கழிவு இது. இந்த உப்பு கழிவில் சில டைம் வந்து கடல் பொங்கும்போது இந்த உப்பு கழிவுலாம் வந்து தண்ணி இருக்கும். அப்படி வரும்போது தான் முன்னாள் ஏறி இருக்குது தண்ணி. அப்படி தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும், அதாவது 2 வீலராக இருந்தாலும், ஆட்டோவாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும் அது மேலே தான் போகும், ரோட்டு மேலே தான் போகும். அப்படி ட்ரையாக இருந்ததுதானா நிலம், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பைக்காரங்க, ஆட்டோ எல்லாமே இந்த மாதிரி வந்து இறங்கி போவாங்க. இறங்கி போயிட்டு அந்த ரோட்லேருந்து இறங்கும் போதாக இருந்தாலும் சரி, ரோட்லேருந்து மேலே ஏறும் போதாக இருந்தாலும் சரி, வண்டி ஃபுல்லாக ஏறாது. தற்காப்புக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரையும் இறக்கி கீழே விட்டுருவாங்க. விட்டுட்டு டிரைவர் மட்டும் வண்டியை மேலே ஏற்றி நிறுத்துவார். நிறுத்துறதுக்கப்புறம் போனோம். அப்படி தான் இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். சூலூர்பேட்டை டு ஸ்ரீஹரிகோட்டா பைபாஸ், அந்த பைபாஸில் ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூலூர்பேட்டை போய்ட்டோம். சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டோம். இதெல்லாம் வந்து காமிக்க முடியல, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ எடுக்க முடியல. நன்றி, வணக்கம். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.